அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழ்நாட்டை சுற்றி தமிழ்நாடு கேரள பகுதிகள் 2 பகுதிகளை சுற்றி 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது. அரபிக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்தது. அதே போல வங்கக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என 2 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்த நிலையில் அரபிக்கடலில் உருவாகி இருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கேரளா, கோவா பகுதிகளில் தான் அதிகப்படியான கனமழையை உருவாக்கும். அதே போல வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நீடிக்கிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மெல்ல மெல்ல தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள். சடையாண்டு, இது 12 மணி நேரத்தில் இன்னும் வலுப்பெறக்கூடிய நிலையில் எங்கெல்லாம் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அது மட்டுமல்ல தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்கள் ஆகிய பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழையை கொடுக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழையை உருவாக்கும். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கு பிறகும் இதே போல அந்த கனமழை கொட்டி கேட்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரம் அதற்கு அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியதற்கு பிறகும் தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதனால் இன்றைய தினம், இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை வரை இந்த கனமழை நீடிக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.